Hi friends, இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்கள் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாமல் இப்போவே இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸும் நீங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே தான் இருக்கும். தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இந்த கொஷின்ஸுமே கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பேக்லேயே அழகாக எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ண முடியும். இந்த கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் எந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொஷின்ஸ் லாஸ்ட் மினிட்ல தான் இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சுட்டு உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் படிங்க. நீங்கள் பிஃபோராகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்களுடைய செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.